கோடை விடுமுறை நடந்துகிட்டு இருந்தது. ராமு, முன்னா, குட்டி, சோனு, பிங்கி அப்புறம் மத்த நண்பர்கள் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்பதான் சர்மா அங்கிள் அங்க கோவத்தோட வந்தாரு. இப்ப என்ன ஆச்சு அங்கிள்? நாங்க பால மெதுவா தானே வீசினோம். மெதுவா அடிச்சியா? போன வாரம் என் ஜன்னல் கண்ணாடியை உடைச்சது யாரு? அப்புறம் நேத்து என் பசுமாடு மேலேயும் அடிச்சிட்டீங்க. ஆனா அங்கிள் நாங்க வேற பக்கம் தானே விளையாடிட்டு இருந்தோம். சொல்றது சுலபமான விஷயம்தான். இன்னையிலிருந்து யாரும் இங்க கிரிக்கெட் விளையாடவே கூடாது. பசங்க ரொம்ப கவலையோட அந்த கிரவுண்டை விட்டு அங்கிருந்து போனாங்க. பசங்க சோகமா இருக்கிறத பார்த்துட்டு குலாபோ பாட்டி அவங்க கிட்ட போனாங்க. அட பசங்களா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? பாட்டி, யாரும் எங்களை விளையாட விட மாட்டாங்க. எப்போ விளையாடினாலும் யாராவது வந்து எங்களை தப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடடடா, விளையாட வேண்டிய வயசுல விளையாடாம வேற எப்ப விளையாடுவீங்க? வாங்க, இந்த பாட்டி ஏதாவது பண்றேன். குலாபோ பாட்டி பசங்களை கூட்டிக்கிட்டு நேரா தலைவர் ஜெகநாத் வீட்டுக்கு போனாங்க. தலைவர் ஐயா, பசங்க விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க விளையாடுறத தடுக்காதீங்க. இந்த பிள்ளைங்க நம்ம கிராமத்தோட எதிர்காலம். பாட்டி, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த பசங்க பிரச்சனையை தான் ஏற்படுத்துறாங்க. இவங்களால கிராமத்துல எல்லாருக்கும் பிரச்சனை தான். பிரச்சனை எப்ப ஏற்படும்னா நாம பசங்க விளையாடுறத தடுக்கிறோமே அப்பதான். இவங்க பெரியவங்களாயிட்டாங்கன்னா நம்மள மாதிரி கடமைகள்லாம் மாட்டிப்பாங்க. விளையாடுற காலம் இப்பதாங்க ஐயா. சரிங்க பாட்டி, ஒருவேளை உங்களுக்கு அவங்க மேல அவ்வளோ நம்பிக்கை இருந்தா என்னோட கண்டிஷனை கேளுங்க. என்னோட அண்ணன் பையன் விக்ரம் அப்புறம் என் அண்ணன் பொண்ணு நேஹா சிட்டியில் ஒரு பெரிய டீமில் விளையாடுறாங்க. ஒருவேளை இந்த பசங்களோட டீம் அவங்கள ஜெயிச்சிடுச்சுன்னா அப்போ இவங்க விளையாடிட்டே இருக்கலாம். ஒருவேளை இவங்க தோத்துட்டா அதுக்கப்புறம் கிராமத்தில் எப்பவும் கிரிக்கெட் விளையாடக்கூடாது. பாட்டி, இது ரொம்ப கஷ்டமாச்சே. உங்க நிபந்தனைக்கு நாங்க ஒத்துக்கிறோம். இப்ப பாப்பீங்க, குழந்தைங்களோட உழைப்பும் அப்புறம் இந்த பாட்டியோட பழைய பலமும் எப்படி ஒரு அற்புதத்தை காட்டுதுன்னு. தலைவர் கிராமத்தோட ஜமீன்தார் விஷ்ணு சிங் தான் அம்பையர்னு அறிவிப்பு கொடுத்தாரு. ஜமீன்தார் சார், இந்த மேட்சுக்கு நீங்க தான் அம்பையரா இருக்கணும். நீங்க தான் இந்த கிராமத்திலேயே ரொம்ப நேர்மையான மனுஷன். இது பசங்களோட எதிர்கால விஷயம்னா நான் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம என்னோட கடமையை நிறைவேற்றுவேன். கிராமம் முழுக்க அந்த போட்டிய பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாரோட கவனமும் அந்த பெரிய போட்டியிலேயே இருந்தது. அங்க பாட்டி அப்புறம் பசங்களோட மரியாதை கேள்விக்குறியா இருந்தது. குலாபோ பாட்டி பசங்களை கூட்டிட்டு போய் கிரவுண்ட்ல பயிற்சிய ஆரம்பிச்சாங்க. பசங்க ரொம்ப உற்சாகத்தோட இருந்தாங்க. இந்த தடவை நம்ம விளையாடுறது மட்டும் இல்ல, ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அடிக்கிற ஒவ்வொரு பால்லையும் கவனம் இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு ஷாட்டும் யோசிச்சு நிதானமா அடிக்கணும். பாட்டி, இந்த தடவை நிச்சயம் நாம தோக்க மாட்டோம். வெற்றியும் தோல்வியும் அதிர்ஷ்டம் கிடையாது, உழைப்பால தான் நிர்ணயிக்கப்படுது. பசங்க பாட்டி சொன்னதை மனசுல ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் கிரவுண்ட்ல வேர்வைய சிந்த ஆரம்பிச்சாங்க. கிராமத்துல மறுபடியும் கிரிக்கெட்டுக்கான பிடிவாதம் துளிர் விட்டுச்சு. பசங்க காலையில சாயந்தரம்னு கிரவுண்ட்ல பயங்கரமா பயிற்சி எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நிச்சயம் நாம தான் வெற்றி அடைவோம். பாட்டியோட உழைப்பு அப்புறம் நம்மளுடைய ஆர்வம் ரெண்டும் சேர்த்து கலக்குவோம். குலாபோ பாட்டி பசங்களோட உழைப்ப பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அந்த நாள் வெகு தூரத்துல இல்ல, அந்த கிராமத்தோட பேருக்கு பெருமை சேர போகுது. கிராமத்தோட கிரவுண்ட்ல ஒரே சலசலப்பா இருந்தது. குழந்தைங்க, வயசானவங்க அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒண்ணு கூடினாங்க. கிரவுண்ட்ல ஒரு ஓரத்துல தலைவரோட மாப்பிள்ள விக்ரம் அப்புறம் அண்ணன் பொண்ணு நேஹா அவங்களோட டீம் கூட நின்னுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் குலாபோ பாட்டி பசங்களோட தயாரா நின்னுட்டு இருந்தாங்க. பாட்டி, நீங்க உங்க வயசுக்கேற்ற வேலையை செய்யலாம்ல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சுன்னா அப்புறம் எப்படி சமாளிப்பீங்க? கவலைப்படாதீங்க தலைவர் ஐயா, வயசு அனுபவத்தை கொடுக்கும். அப்புறம் அனுபவம் வெற்றியோட பாதைய காட்டும். சரி வாங்க, நாம டாஸ் போடலாம். விக்ரம் டாஸ் போட்டாரு. குலாபோ பாட்டி டீமுக்கு முதல்ல கேம் ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சரி வாங்க பசங்களா, இன்னைக்கு நாங்க உங்களை எப்படி தோக்கடிக்கிறோன்னு பாருங்க. விக்ரமும் அவங்களோட டீமும் சூப்பரா ஆரம்பிச்சாங்க. முதல் 5 ஓவர்லயே 50 ரன் எடுத்துட்டாங்க. பாட்டி, இப்பவே தோல்வி ஒத்துக்க தயாராயிடுங்க. பசங்களா, பயப்படாதீங்க. கேம்ல எப்பவுமே தைரியமா இருக்கணும். பால சரியான லைன்லயும் அப்புறம் லென்த்ல ஃபோக்கஸ் பண்ணணும். குலாபோ பாட்டி தாமு கிட்ட பால ஒப்படைச்சாங்க. பாட்டி, இந்த தடவை நாம இவங்கள விட்டுடக்கூடாது. ராமு பாட்டி கத்து கொடுத்தத ஞாபகம் வச்சுக்கிட்டு அற்புதமா விளையாடினா.
ராமு விடாம 2 விக்கெட் எடுத்தான். விக்ரம் அப்புறம் நேஹா 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்னோட அண்ணன் பையன் அண்ணன் பொண்ணு 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. குலாபோ பாட்டி டீம் விக்ரமோட டீம் 15 ஓவர்ல 125 ரன் எடுத்து நிறுத்தினாங்க. இப்ப டர்ன் என்னன்னா குலாபோ பாட்டியோட டீம் பேட்டிங் பண்ண போறாங்க. குழந்தைங்க மன உறுதியோட விளையாட்ட ஆரம்பிச்சாங்க. ராமுவும் சோனாவும் 10 ஓவர் வரைக்கும் நின்னு 70 ரன் எடுத்துட்டாங்க. ஆனா அப்பதான் சோனு அவுட் ஆயிட்டான். அட இப்ப என்ன ஆகும்? இப்ப கிரவுண்டு என்னுடையது. வாங்க பசங்களா, சேர்ந்து வின் பண்ணுவோம். இப்ப கிரவுண்ட இறங்கினாங்க குலாபோ பாட்டி. பாட்டி வந்ததும் சூப்பரான 2 சிக்ஸர் அடிச்சாங்க. கிரவுண்ட்ல நாலாபுறமும் பாட்டி பாட்டின்னு எதிரொலிச்சது. கடைசி ஓவர்ல 10 ரன் எடுக்க வேண்டியிருந்தது. பாட்டி கேம் ஃபர்ஸ்ட்லயே சிக்ஸர் அடிச்சாங்க. பாட்டி இன்னும் ஒரே ஒரு சிக்ஸர். இப்ப 2 பால்ல 4 ரன் தேவைப்பட்டுச்சு. நேஹா தான் பால போட்டா. குலாபோ பாட்டி சூப்பரான ஷாட் அடிச்சாங்க. அந்த காத்துல அப்புறம் நேரா பவுண்டரிய தாண்டுச்சு. சிக்ஸர்! கிரவுண்ட்ல பாட்டிய வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டாங்க. குழந்தைங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. பாட்டி என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க இன்னைக்கு கலக்கிட்டீங்களே. தலைவரே, நான் தான் சொன்னேன்ல, யாரையும் குறைவா எடை போட்டுறாதீங்க. இன்னைக்கு நான் என்னுடைய கடந்த கால சுமைய இறக்கிட்டேன். அப்புறம் இந்த பசங்களோட எதிர்காலத்தை உருவாக்கிட்டேன். இப்ப அந்த கிராமத்துல பசங்க விளையாடுறத யாராலையும் தடுக்க முடியல. கிராமத்துல மறுபடியும் கிரிக்கெட்டுக்கான ஆர்வம் துளிர் விட்டுச்சு. அப்புறம் குலாபோ பாட்டி தான் இழந்த கௌரவத்தை மீண்டெடுத்தாங்க.